இன்னைக்கு ஓடி ஆடி வேலை. வீடு ஃபுல்லா வலிச்சிருக்கிறாங்க நம்ம பவுனம்மா. ஸோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மூட்டு வலி எல்லாமே வந்திருக்கும். ஸோ, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவு. நல்லா பார்த்துக்கங்க. புரதம் உள்ளிட்ட நம்ம உடலுக்கு தேவையான உட்காருங்கம்மா. நம்ம உடலுக்கு தேவையான 5 வகையான சத்துக்களும், அதனுடைய உட்பிரிவுகளும் இருக்கிற மாரி வெரி வெரி எப்படி சொல்லுதுங்க, சீப்பஸ்ட் ரெசிபியாக நம்ம பண்ண போகிறோம். அதே டைம் ஹெல்த்தியஸ்ட் ரெசிபியாக இருக்க போகுது. ஸோ பற்ற வச்சுட்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ஸோ கவனமாக பாருங்கள் என்ன திறமை குடும்ப உறவுகளை. சிக்கனை காமிச்சிட்டு இருக்கிறப்ப என்னென்னா சிக்கனும் மட்டனில் மட்டும்தான் நல்லதாக சமைக்க முடியுமா? இப்போது மரச்சிக்கன் நல்லெண்ணெய் ஓகேங்களா. வெஜிடேரியனில் அதுவும் கம்மியான விலையிலெல்லாம் நல்லா சமைக்க முடியாதுங்களா அப்படின்னு கேட்டவங்க தெளிவாக பார்த்துங்க. நாங்கள் பயன்படுத்துகிறப்ப சொல்கிறோன்னு சொன்னோம். ஸோ இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த டயத்தில் இப்போ உங்கள் முன்னாடி வைக்கிறோம். இப்போ ஊற்றி இருக்கிறது மரச்சிக்கு நல்லெண்ணெய். சூடேறினதி முதல்ல கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடித்து வர்ற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இன்ட்ரோவை இன்னும் கொஞ்சம் தெளிவாக போட்டுக்கலாம். இப்போ பவுனம்மா காலையிலிருந்து மக்களை 6:30 மணியிலிருந்து கன்னியூஸாக வேலை. சாயங்காலம் 6, 7, 6:30 வரைக்கும்னு வச்சுங்களா, ஃபுல்லாக வேலை. வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எல்லாம் கூட்டி வலித்து எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க. நம்ம வழக்கம் போல் நம்மளுக்கான ஒர்க்குகள் எல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு இப்போதைக்கான உணவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். உடனடியாக வந்து அவங்களுக்கானது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இட்லி, இழந்த சக்தி ஈடுகட்டும் இட்லியை கொடுத்துருக்குறோம் அந்த 6:30 மணிக்கு. அதுபோக மறுபடியும் 8:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒன்று அவங்க சாப்பிடணும். அதுக்கு தான் இப்போ நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம வீட்டில் நம்மளுக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற, நல்லா நோட் பண்ணுங்கள், நம்மளுக்காக டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுற பெண்களுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டப்படுற தருணத்தில் நம்ம கரெக்டாக சப்போர்ட் பண்ணோம்னா வருங்காலத்தில் அவங்க பெரிய அளவில் உடல் உபாதைகள்னால பாதிக்கப்படாமல் இருப்பாங்க. ஸோ பெண்கள் வீட்டில் ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க, அந்த 3 நாட்களில் இருக்கிறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஆண்கள், கணவனோ மனைவியோ தம்பியோ ஏன் மகனோ எந்த ஒரு ஆண் உறவு இருந்தாலும் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க பிரச்சனையை சந்திக்க மாட்டாங்க. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ கடலைப்பருப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ பவுனம்மாக்கு என்ன தேவை? இன்ஸ்டண்ட்டாக முதல்ல நம்ம குளுக்கோஸ் கொடுத்துட்டோம். எதில்? இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லியில். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணும்? புரதம், புரோட்டீன், பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்கள். ஓகேங்களா. தயமின், நியாசின், பைரிடாக்சின், சைனோகோபாலமின், பயோட்டின்னு இத்தனையான அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்னா B1லேருந்து B12 வரைக்கும் இருக்கிறது. ஸோ அது வேணும். அது போக ரிச் விட்டமின் C வேணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு முடிஞ்சது அப்புறமா எடுத்து வச்சுருங்க. உளுந்தம்பருப்பு நம்ம போட்டுக்கிறப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்? ரிச் விட்டமின் C கொடுக்கணும். அதோட விட்டமின் D, கால்சியம் மூட்டுக்கு, ஓகேங்களா, எலும்புக்கு. அவங்க ஏற்கனவே தேஞ்சு போன எலும்போடு இருக்கிறவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக அதை கொடுக்கணும். ஸோ அத்தனையும் இப்போ இருக்கிற மாதிரி நீங்கள் உட்காருங்க, நான் எடுத்துக்கிறேன். அத்தனையும் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் கஷ்டப்படுற நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறவங்களுக்கு ஒரு நேரம் செஞ்சு போடுங்க. லைவில் வந்து நம்ம போட முடியாதுங்கிறனால தான் எடுத்து போடுறேன், ஏன்னா டவர் சரியாக வராது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா கட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கலாம் மக்களை. எடுத்து போட்டாலுமே கட் பண்ணுறானுங்க, செல்லுக்குள்ளே எவனோ பூந்து வேலை செய்கிறான் போல் இருக்கு. இல்லை, போயிட்டு தான் இருக்குது. சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து வெங்காயம், ஆனியன், பெரிய வெங்காயம் தான் நம்ம போடுறோம். உடல் சூடுள்ள பெண்கள் சின்ன வெங்காயத்துக்கு போய்க்குங்க. நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸ்மால் ஆனியன். நீங்கள் கேள்வி கேட்ட சகோதரிகள், மாதவிடாய், வெள்ளைப்படுதல் பிரச்சனை உள்ளவங்க, நார்மலாகவே உடல் சூடு உள்ள ஆண்கள், புதிதாக கல்யாணமான தம்பதியினர், ஆணோ பெண்ணோ, சின்ன வெங்காயம், அதுவும் இரவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எதுக்காக சொல்லுவேன்னு உங்களுக்கு புரியும். புரியாதவங்க புரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், ஓகேங்களா, க்ரீன் சில்லி ஸ்லைஸ்டு அறுத்த பச்சை மிளகாயை போட்டிருக்கிறோம். இது இன்னும் இருக்கிறது என்னன்னு தெளிவாக பார்த்துங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம், ஏன்னா காரம் வந்து நம்ம இனி போடக்கூடியது எல்லாத்துலேயும் பிடிக்கணும். அதனால் ஒரு பெரட்டி இப்போ இந்த காரம் ஏறும் பார்த்திங்களா, இந்த டயத்தில் அப்படியே வந்து நம்ம மீதி இருக்கிறத போட்டுடலாம். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு தனியாக மிதமான சூட்டில் கரண்ட் அடுப்புலேயே நம்ம வேக வச்சுருக்கோம். சரிங்களா.
எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கு இல்லைங்களா, அதுலேயே வேக வச்சுருக்கோம். இப்போ அந்த பச்சை மிளகாயோடைய காரம் இதில் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, லைட்டாக கொஞ்சம் கல்லுப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளவு காய் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இந்த காரம் நல்லா, இந்த பச்சை மிளகாய் காரம் இந்த எல்லா காய்கறி மேலேயும் நல்லா அப்ளை ஆக விட்டுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நல்லா பரட்டியாச்சுங்களா? புதிதாக யாராவது வந்தீங்கன்னா இங்கே ரியல் டைமிங்கில் மட்டும்தான் நிகழ்ச்சி செய்யப்படும். வெட்டி ஒட்டி எல்லாம் தரமாட்டோம். ஏன்னா உணவே மருந்தாக தயாரிக்கிறனால அதோடைய டைமிங் எவ்வளோ எடுத்துக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்களும் உங்கள் லைஃப்பில் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எங்களுக்கு பயனாளர் தான் தேவை, பார்வையாளர் தேவையில்லை. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் போட்டு திரட்டியாச்சுங்களா? இப்போது இந்த தருணத்தில் இஞ்சி, சரிங்களா, ஜிஞ்சர் பொடி பொடியாக அறுத்துருக்குறோம். ஸோ இத்தனை காய்கறிகளெல்லாம் போடுறதுனால கேஸ்ட்ரிக் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கும் நல்லா ஜீரணமாக்கிறதுக்கும், ஓகேங்களா, ப்ளஸ் கிருமி நாசினியாக இருக்கிறதுக்கும் இஞ்சி காரத்தையும் கூட போட்டு இறக்குறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கூட பார்த்திங்க அப்படின்னா தண்ணீர், இது வேக வச்ச தண்ணியாம்மா, அது வேண்டாம், அது வேண்டாம், அது உப்பு போட்டு அழுக்கெல்லாம் வந்துருக்குது, அது வேண்டாம். அது உப்பு போட்டு வேக வச்ச மேலே பார்த்திங்கன்னா அதோட கழிவுகள்லாம் வெளியே எடுத்துருக்குது, உருளைக்கிழங்கு இதோடது. ஸோ அந்த தண்ணி நம்ம பயன்படுத்த வேண்டாம். இப்போ கொண்டாங்க. எத்தனை டம்ளரு? அது 2 டம்ளர் இல்லை, இதே கொடுங்க, டம்ளர் கொடுங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே வாட்டர் ஊற்றிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பெருசில் வச்சுக்குவோம், சூடாகட்டும். ஏன்னா இந்த தாட்டி உப்பு போட்டு நம்ம கழிஞ்சப்போ மக்களை அழுக்கு மாதிரி நல்லா மேலே வந்துடுச்சு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த தண்ணியை இந்த தாட்டி நம்ம எடுத்துக்கலை, நல்லா நோட் பண்ணிக்கோ. ஓகே, இப்போ இது ஒரு கொதி வரட்டும், அதுக்குள்ளே நம்ம விஷயத்தை ஆரம்பிப்போம். இப்போது இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது நல்லா நோட் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, 5 வகையான சத்துக்களும் அதனுடைய உட்பிரிவுகளும் என்னென்னு வரிசையாக பார்க்கலாங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷில். டைம் நிறையா இருக்குது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணி, கேள்வி கேட்டவங்களுக்காகவே வருது. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொலஸ்ட்ரால், விட்டமின், மினரல், அஞ்சனம், மாவுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாது பொருட்கள். வைட்டமின்கள் விட்டமின் எடுத்துங்க, உயிர் சத்துன்னு கூட அதை வைங்க. ஓகேங்களா? தாது பொருட்கள் உயிர் சத்துன்னு கூட வச்சுக்கலாம் வைட்டமின்களுக்கு. தமிழில் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மொத்தம் 5 வகையான சத்து தாங்க. நம்ம என்ன தான் தின்னாலும், தண்ணியை குடித்தாலும் சரி, போண்டா, பஜ்ஜி, கறி, மட்டன், சிக்கன் எதை தின்னாலும் இந்த 5 வகை தான் உள்ளெடுக்குமா. அதோட உட்பிரிவுகளும் மற்றதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருமா உடம்பு. ஓகேங்களா? ஸோ இப்போது மொத்தமாக 19 5 வகைன்னு பார்த்தோம். இப்போது அதில் கார்போஹைட்ரேட் உள்ளே போய் என்ன ஆக போகுது, இப்படி ஒவ்வொன்றா உள்ளே போய் என்னென்ன கன்வெர்ட் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம சமைக்கிறதுல ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும், இந்த வெப்பநிலையை ஏன் நம்ம பக்குவமாக கடைபிடிக்கணும், படிப்படியாக தான் அதிகரிக்கணும், படிப்படியாக தான் குறைக்கணுங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். சில விட்டமின்கள் காற்றுல கரையும், சில விட்டமின்கள் தண்ணியில் கரையும், சில விட்டமின்கள் என்ன கொதிக்க வச்சாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி எல்லா பண்புகள் இருக்கும், நீங்கள் தனித்தனியாக பார்த்துக்குங்க. இப்போ நம்ம அதோட உட்பிரிவுகளை பார்த்தோம். கார்போஹைட்ரேட்டில் அது உள்ளே போய் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா குளுக்கோஸு. ஓகேங்களா? அந்த குளுக்கோஸு ஃபைனல் டெஸ்டினி நம்ம இன்சுலின் கிடச்சி உள்ள செல்லுக்குள்ளே கொண்டு போய் வச்சு எரித்து அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தின் மூலமா ஆக்சிஜன் உள்ளே போகும். ஸோ கார்போஹைட்ரேட் அப்படி வச்சுங்க. குளுக்கோஸு, ஃப்ரக்டோஸு, மால்டோஸுன்னு அது தனித்தனி இருக்குது. அது அப்புறம் ஒரு சாப்டர் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன், புரதம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ரிச் ப்ரோட்டீன், நார்மல் ப்ரோட்டீன்னு சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. ரொம்ப கசகசனெல்லாம் அதை எடுக்க வேண்டாம். ஸோ முதல் கொதி வருது, இன்னொரு கொதி வந்ததையும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அதுக்குள்ளே நம்ம இங்கே விஷயத்தை முடிச்சிடுவோம். சரிங்களா? ஸோ ப்ரோட்டீனில் 2ன்னு வச்சுங்க. ரிச் ப்ரோட்டீன், அதாவது செர்ரி ஊட்டப்பட்ட புரதம்,